அண்மைச் செய்தி. மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் கால வரையறையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு 3 வாய்ப்புகள் மட்டுமே இருப்பதாகவும் 4வது வாய்ப்பு இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் தொடர்பான கோப்புகள் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கையொப்பமிடுவதில் காலதாமதம் செய்து வருவதாகவும் கால வரையறையின்றி கோப்புகள் கிடப்பில் வைத்திருப்பதாகவும், எனவே இது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு உத்தரவை தீர்ப்பை பிறப்பித்தது. அதில் ஆளுநர்கள் கால வரையறையின்றி கோப்புகளை செயல்படாமல் வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் 3 மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் எனவும் காலக்கெடு விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கு தெளிவுரை கோரும் வகையில் 14 கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பினார். அதில் ஆளுநர்கள் முடிவெடுப்பதற்கு கால அவகாசம் நிர்ணயிக்க முடியுமா, மேலும் மசோதாக்கள் மீது எந்த வகையில் ஆளுநர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 கேள்விகளை எழுப்பியிருந்தனர். இந்த 14 கேள்விகள் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை 10 நாட்கள் விசாரணை நடத்தியது. அந்த விசாரணைக்கு பிறகு வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி விரிப்படாமல் தள்ளி வைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு 3 வாய்ப்புகள் மட்டுமே இருப்பதாகவும், மத்திய அரசு சொல்வது போன்று 4வது வாய்ப்புகள் இல்லை எனவும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும், ஒரு வாய்ப்பாக மசோதாக்கள் மீது ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது அதனை மீண்டும் சட்டமன்றத்திற்கோ அரசுக்கோ திருப்பி அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் அந்த மசோதாக்களை நிராகரித்து உத்தரவிட வேண்டும் எனவும், ஆனால் கால வரம்பின்றி மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டு வைப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது எனவும் மீண்டும் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அரசியல் சாசன அமைப்பின்படி ஆளுநர் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று எந்த விதமான இதுவும் இல்லை எனவும், ஆனால் ஆளுநர் விரைந்து இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் எனவும், கால வரையறையின்றி கோப்புகளை கிடப்பில் போட முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. மேலும் குடியரசுத் தலைவர் எழுப்பிய அந்த 14 கேள்விகளுக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தனித்தனியாக ஒரு பதில்களை வழங்கி இருக்கிறது. மேலும் மசோதாக்கள் தொடர்பாக வேறுபாடுகளை தீர்த்து ஆளுநர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் மசோதாக்கள் மீது இடையூறு விளைவிக்கும் வகையில் அணுகுமுறைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. மேலும் மசோதாக்களை ஆளுநர்கள் கால வரையறையின்றி நிறுத்தி வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு அந்த குடியரசுத் தலைவரின் கேள்விக்கு பதிலாகவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் தீர்மானங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவாக்கப்படும் தீர்மானங்களாகும் எனவும், இதனை ஒப்புதல் அளிப்பது ஆளுநரின் பணி எனவும், இதற்கு 3 வாய்ப்புகள் மட்டுமே இருப்பதாகவும், ஒன்று ஆளுநருக்கு வரும் கோப்புகள் மீது அவர் ஒப்புதல் அளிப்பது அல்லது அதனை மாநில அரசுக்கோ சட்டமன்றத்திற்கோ திருப்பி அனுப்புவது, இல்லை என்றால் அதனை நிராகரிப்பது. இந்த 3 வழிமுறைகளை தவிர 4வதான வழிமுறை என்பது இல்லை எனவும், இது ஏற்கனவே மத்திய அரசு கூறியுள்ள அந்த 4வதான வாய்ப்புகளும் ஆளுநருக்கு இல்லை என்பதும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றது. மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.